GIC இருக்கா. இந்த ரெசின் மாடிஃபைட் GIC வந்து GMGICன்னு சொல்லுவாங்க. இந்த மாடிஃபைட் GICயில் வந்து என்ன இருக்குன்னா ஹைப்ரிட் டென்டல் காம்போசிட் வந்து தீஸ் ஆர் த அப்சர்வேஷன் வந்து ஃப்ளூரைட் வந்து ரிலீஸாக இருக்கும். ஃப்ளூரைட் வந்து ரிலீஸிங் அண்டு கெமிக்கல் பாண்டிங்காக இருக்கும். கெமிக்கல் பாண்டிங் ஆஃப் GIC சிமெண்ட் வந்து இஸ் இம்ப்ரூவ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட காம்போசிஷன் ஆஃப் த பவுடர் வந்து ஃப்ளூரோ அமினோ சிலிகேட் குளுக்கோஸ் கிளாஸு அதுக்கப்புறம் வந்து இனிஷியேட்டராக இருக்குது. இனிஷியேட்டர் வந்து லைட் அண்டு கெமிக்கல் ஆக்டிவேட்டரில் வந்து இருக்குது. பவுடரில் வந்து ஃப்ளூரோ அமினோ சிலிகேட் கிளாஸ் வந்து இருக்குது. லிக்விடில் வந்து பாலி அக்ரிலிக் ஆசிட், அப்புறம் வந்து ஹெம்மா வந்து பாலி அக்ரிலிக் ஆசிடும், ஹெம்மா வந்து பாலி அதுக்கப்புறம் ஆக்சி மெத்தா அக்ரிலேட் வந்து சரி. அதுக்கப்புறம் மித்தைல் மெத்தா அக்ரிலேட் வந்து ரெசின் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லைட் ஆக்டிவேட்டட் வந்து கெமிக்கல் ஆக்டிவேட்டட் இனிஷியேட்டரில் வந்து செட்டிங் ரியாக்ஷன் வந்து ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் லைக் கன்வென்ஷனல் GICயாக வந்து இருக்குது. செட்டிங் ரியாக்ஷன் வந்து கன்வென்ஷனல் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷனில் வந்து லைட் ஆக்டிவேட்டட் கெமிக்கல் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டியூவல் கூர் மெக்கானிசத்துலேயும் வந்து இது இருக்குது. இட் ரெடியூஸ் த மாய்ஸ்சர் சென்சிட்டிவிட்டியாக இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அந்த அட்ஹெஷன் டு தி எனாமல் டென்டின் பாண்டிங் ஏஜென்ட் கெமிக்கல் பாண்டிங் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அட்ஹெஷன் டு தி எனாமல் அட்ஹெஷன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்கப்புறம் அட்ஹெஷன் டு த எனாமலாக வந்து இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அட்ஹெஷன் டு த அதுக்கப்புறம் எனாமல் அண்ட் டென்டின் த கெமிக்கல் பாண்டிங் ஆஃப் த ஃப்ளோரசிஸ் வந்து ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஆன்டி கேரியோஜெனிக்காக இருக்குது. இம்ப்ரூவ்டு அதுக்கப்புறம் ஆன்டி கேரியோஜெனிக் இம்ப்ரூவ்டு செலக்டிவ் ஏஸ்தட்டிக்ஸாக இருக்குது. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்னா டென்டின் அண்ட் பாண்டிங் வந்து கெமிக்கல் பாண்டிங்காக இருக்குது. ஃப்ளூரைடு ரிலீஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவ் த ஸ்ட்ரென்த் அண்ட் எஸ்தட்டிக் அதுக்கப்புறம் கன்வென்ஷனல் GICயாக வந்துருக்குது. சாலிபிலிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் லைக்யோடு அதுக்கப்புறம் டியூவல் கோடு மெக்கானிசம் பண்ணுது. தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து க்ளோசர் டு த டூத் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காம்போசிஷன் வந்து பண்ணுது. இண்டிகேஷன் ஆஃப் த யூசஸ் வந்து லூட்டிங் ஏஜென்ட் வந்து என்னென்ன கிரவுன் பிரிட்ஜஸ் அதுக்கப்புறம் ஆர்த்தோடான்டிக் பேண்ட்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லைனர் அண்ட் பேஸு கிளாஸ் 3 அண்ட் கிளாஸ் 5க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பீரியாட்ரிக் ரெஸ்டோரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அட்வான்டேஜ் வந்து ஃப்ளோரைடு வந்து ரிலீஸ் ஆகுது. அட்ஹெசிவ் டு த டூத் ஸ்ட்ரக்சர், லெஸ் டெக்னிக் சென்சிட்டிவிட்டி தென் தி காம்போசிட் குட் ஏஸ்தட்டிக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஹெம்மா வந்து அதுக்கப்புறம் வந்து ஹைட்ராக்சி அதுக்கப்புறம் வந்து எத்தில் மெத்தா அக்ரிலேட் வந்து இருக்கா. இது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து காஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பேலன்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் லோ வியர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. தென் த காம்போசிட்டாக இருக்குது. லோ வியர் ரெசிஸ்டன்ஸ் தி காம்போசிட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க.